அம்மா, குரு சொல்றது எனக்கே சொல்ற மாதிரி இருக்குமா? ஏதோ வித்தியாசமா அனுபவம் தோணுதுமா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ராகவா, குரு என்ன சொன்னார்னு பாத்தியா? அந்த 10ஆம் அவன் தன்னை விட்டுட்டு எண்ணும் போதுதான் துக்கம் பிறந்துச்சு. அப்புறம் வழிபோக்கன் மூலமா 10 பேர் சரியா இருக்கிறாங்கன்னு 10ஆம் அவனுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அவரையும் சேர்த்து எண்ணி பார்க்கிறாரு. அப்படி பண்ண உடனே தான் அவருக்கு ஆனந்தம் பிறந்துச்சு. இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, குரு மூலமா நாம ஒரு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்மள நாமே விசாரிச்சு பால்ல இருந்து தான் நெய் கிடைக்குது போல நமக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை நம்ம அறிந்து உணர்ந்து ஆனந்தம் பெறலாம். ஆமா ராகவா, குரு என்ன சொன்னார்னு பாத்தியா? அந்த 10ஆம் அவன் தன்னை விட்டுட்டு எண்ணும் போதுதான் துக்கம் பிறந்துச்சு. அப்புறம் வழிபோக்கன் மூலமா 10 பேர் சரியா இருக்கிறாங்கன்னு 10ஆம் அவனுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அவரையும் சேர்த்து எண்ணி பார்க்கிறாரு. அப்படி எண்ணி பார்க்கும் போதுதான் ஆனந்தம் பிறந்துச்சு. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, குரு மூலமா நாம ஒரு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்மள நாமே விசாரிச்சு பால்ல இருந்து தான் நெய் இருக்கிறது. அது போல நமக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை நாம அறிந்து உணர்ந்து ஆனந்தம் பெறலாம். அம்மா, நமக்கு இவ்வளோ ஆனந்தமா இருக்குதே, அப்போ அந்த சீரன் என்னமா சொல்லியிருப்பாரு? நான் என உடலை தானே நம்பினேன் அநேக சன்மம், ஈனராய் பெரியோராகி இருந்தவை எல்லாம் இப்போது காணலில் வெள்ளம் போல கண்டு சார் குருவினாலே, நான் என என்னை தானே நம்பி ஈடேறினேனே, என்ன புண்ணியமோ செய்தேன், ஏது பாக்கியமோ காணேன், நன்னிலம் தனில் எழுந்த நாரணன் கிருபையாலே, தன்னிய நானே நான் உத்தரியத்தை வீசுகின்றேன், தன்னியன் நின்று நானே தாண்டவம் ஆடுகின்றேன், தன்னியன் நின்று நானே தாண்டவம் ஆடுகின்றேன், தாண்டவம் ஆடுகின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, பரமானந்தமே. சத்குரு மகராஜிக்கு ஜெய், அடியார்கள் மகராஜிக்கு